டேவிட் ஆசீர்வாதத்தோட ஆர்குமெண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டாடி? பெரிய லீகல் பிரெயினா தெரியல? இந்த வழக்குல நானும் ஒரு தீர்ப்பு கொடுவேன்னு சொன்னேனே, என் தீர்ப்பு என்ன தெரியுமா? பல பெண்களை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கா 2 வருஷம், அரசாங்க அதிகாரி மாதிரி நடிச்சதுக்கா 2 வருஷம், பல பேர்கிட்ட இருந்து பணம் கையாடல் செஞ்சதுக்கா 2 வருஷம், ஆக மொத்தம் 6 வருஷம் கடுங்காவல் தண்டனை. அவரோட அளவு கடந்த புத்திசாலித்தனத்துக்கா -6 வருஷம். அதாவது 6 வருஷம் தண்டனையை தள்ளுபடி செஞ்சு அவரை விடுதலை செய்யறேன். சரி சரி, பேசாம இரு. நீயும் உன் ஜட்ஜ்மெண்ட்டும். தண்டிச்சு ஒருத்தனை திருத்தறதை விட அவனை மன்னிச்சு திருத்தலாம் இல்லையா? சலீமா, you have become too naughty nowadays. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். I don't like it. சலீமா, சலீமா, ஓ, தூக்கத்துல வளர்கிட்டு இருக்கியா? சலீமா, இந்த கேஸ்ல ஒரு ரகசியம் எனக்கு தெரியும்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பிய. அக்பர் அலியா வந்தவன் இவன் தானே? சொல்லு, கமா, இவன் தானே அக்பர் அலி? மூச்சு விடக்கூடாது. சப்சிடி. என்ன 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 இடம் போச்சு. யோ எந்திரியா, இது ஏன் இடம்? இடம் எழுதியா வச்சிருக்க? இல்ல இடம் எழுதி வச்சிருக்கா? யோ, பெஞ்சு கோர்ட்டுக்கு போறவங்க எல்லாம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து ஐயா கழுத்தா இருக்கிறீங்க. யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாது? ஆமா, இவ கோர்ட்லயே பிறந்து கோர்ட்லயே வளர்ந்தவ. அப்பா, இன்னைக்கு தீர்ப்பு சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி, இதுல யாருக்காவது மறுமணம் செய்துக்க உத்தேசம் உண்டா? என்ன கேக்குற? தப்புதான், கேட்டது தப்புதான். விட்டுடு, விட்டுடு. அம்மா தாயா, நான் போயிட்டேன். வாங்க வீட்டுக்கு போலாம். சும்மா தீர்ப்பு கேட்காம எப்படி வீட்டுக்கு போறது? தீர்ப்பு வேணாம், ஒண்ணு வேணாம், வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, அவசரமா இருந்தா நீ போயிட்டு என்ன இருக்கா கூப்பிடுறேன். ஐயோ, இப்ப வர போறீங்களா இல்லையா? வரமாட்டேன், தீர்ப்பை கேட்கணும். டைவர்ஸ் பண்ணிடுவேன். அடுத்த கேஸ் நம்மளுதாங்கிற. வாங்க எல்லாரும் போயிட்டு வரோம்ப்பா. இவர் கையில் சிக்கிய அநேகம் பெண்களில் ஒருத்தி. தான் செய்யும் மோசடிகளுக்கு தனது உண்மை சுரூபமான டேவிட் ஆசீர்வாதம் என்பதை தவிர நிரந்தரமான வேறொரு அவதாரம் இவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அதுதான் நாஞ்சில் நம்பி. மோர் தென் எனிதிங் எல்ஸ், இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பல உண்டு. ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லப்படும் திருமணங்கள் அவசர அவசரமாக நடத்தப்பட்டிருக்கின்றன. விஜயஸ்ரீ, அம்முக்குட்டி போன்ற படித்த பெண்கள் எவ்வளவு சுலபமாக ஏமாந்திருக்கிறார்கள். ஏமாளிகள் இருக்கும் வரையில் டேவிட் ஆசீர்வாதம் போன்ற ஏமாற்றுக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். மாதாப்பூர் மாதவராவ் அரசாங்கத்தை ஏமாற்ற முயன்றார். ஆனால் அவரை அனந்தாச்சாரி ஏமாற்றிவிட்டார். லஞ்சத்துக்கு என்றுமே நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது என்கிற உறுதி மக்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்.
வெறும் கோஷமிட்டால் மட்டும் லஞ்சம் ஒழிந்துவிடப் போவதில்லை. சந்திராபாய், பக்தி இருக்க வேண்டியதுதான், அதுவே வெறியாக மாறிவிடக் கூடாது. சமூகத்தில் மூடத்தனம் அதிகமாகிவிட்டது. முன்யோஜனை செய்ய யாருமே தயாராக இல்லை. கடவுள் பெயரால் செய்யப்படுகிற ஏமாற்று வித்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பொறுமை மக்களுக்கு வேண்டும். அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி. நான் அவன் இல்லை. இதுதான் குற்றவாளிகளுடைய வாதத்தின் பல்லவி. இட் இஸ் a defense of denials. இதை ஒப்புக்கொள்வதற்கில்லை. தனக்கு தேவைப்பட்ட பொழுது சில கற்பனை பாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார், தேவைப்படாத பொழுது கொன்றும் இருக்கிறார். உதாரணம் KKK மேனன். This shows his criminal brain. சாட்சிகள் யாரையும் தான் பார்த்ததே இல்லை என்று அவர் கூறுவதை ஒப்புக்கொள்வதற்கில்லை. அவர்களை சந்தித்திருப்பதனால் தான் குறுக்கு விசாரணையின் போது அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றிய பல கேள்விகளை அவரால் கேட்க முடிந்தது. ஆனால் அவற்றை வக்கீல் சேகரித்துக் கொடுத்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக வக்கீல் ஒருவரை அமர்த்திக் கொண்டு வழக்கு ஆரம்பத்தில் அவதூறு பேசி அவரை அனுப்பிவிட்டார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் டேவிட் ஆசீர்வாதம் ஒரு குற்றவாளி என்று கருதி இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 419 கீழ் 7 வருட கடுங்காவலும், செக்ஷன் 466, 471 இவைகளின் கீழ் 7 வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறேன். The sentences to run concurrently. தம்பி, உன் கண்ணனை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடா. நாம தம்பி இல்லவே எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஏடா பொய் சொல்ற? நான் நாஞ்சில் நம்பிங்க. ஐயோ தம்பி, இனிமேலாக நல்லவனாயிருடா. இப்ப மட்டும் நான் கட்டவனவாய். சட்டத்தினால தண்டிக்கத்தான் முடியும், கருத்தனாலதான் மன்னிக்க முடியும். மன்னிப்பு கேளு. யார் அந்த கருத்து? என்னடா சொல்ற? ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்றா. சிரிக்காரு. யாரா ஜீசஸ்? ப்ளீஸ், உனக்கு இன்னொரு தம்பியா? அவருக்கு ஒரு ஊமை பண்ண மாட்டே, கல்யாணம் பண்ணி வையும். 7 வருஷ தண்டனை உனக்கு போதாதுடா. விளக்கு நெருப்பெடுத்து வீட்டின் மேல் வைக்காதே, விளங்குகின்ற நல்லறிவால் வேதனையை வளர்க்காதே. ஊராரை வாழ வைக்கும் ஊரணி போல் வாழ்வதுதான் உனக்கு அவன் கொடுத்த ஓரறிவின் பயனாகும். ஊராரை வாழ வைக்கும் ஊரணி போல் வாழ்வதுதான் உனக்கு அவன் கொடுத்த ஓரறிவின் பயனாகும்.